بسم الله الرحمن الرحيم لعن الذين كفروا அல்லாஹுவை நிராகரித்த அந்த மக்களுக்கு அல்லாஹுவினுடைய சாபம் உண்டாகிவிட்டது. மின்பனி இஸ்ராயீல, பனி இஸ்ரவேலர்களிலிருந்தும் யார் அல்லாஹை நிராகரித்தார்களோ அவர்களின் மீது அல்லாஹுவினுடைய சாபமும் அலா லிசானி தாவூத, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினாலும், வஈஸப்னி மரியம, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினாலும், ذَلِكَ بِمَا عَصَوْا, அவர்கள் மாறு செய்த காரணத்தினால், வகானூ يَعْتَدُونَ, எல்லை மீறிய காரணத்தினால் அவர்களது நாவினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் இரண்டு நபிமார்களை சொல்லி, இரண்டு நபிமார்களினுடைய நாவுகளினால் இந்த யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இவர்கள் அல்லாது இன்னும் எத்தனையோ நபிமார்கள் இவர்களுக்கு எதிராக துவா செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா இந்த இரண்டு நபியை பற்றி சொல்கிறான், தாவூத் ஈசா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களது காலத்தில் தான் அல்லாஹு தஆலா சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்றான். சனிக்கிழமை நீங்கள் உங்களுக்கு ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது, நமக்கு எவ்வாறு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளோ அது போன்று அவர்களுக்கு சனிக்கிழமை நாள் ஜும்மாவுடைய நாள். அதாவது அதற்கு பெயர் யோமு சபுத், சபுத் சனிக்கிழமை வாசிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னமும் யூதர்கள் சனிக்கிழமையை தான் அவர்களுக்கு புனித நாளாக கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கான புனித நாளாக வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையை சொல்லுகிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளை நமக்கு புனிதமான நாளாக கருதுகிறோம். இவ்வாறு சனிக்கிழமை நாளன்று மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருந்தான். அந்த வரலாறை கடந்த தஃசீர்களிலே நாம் சொல்லியிருப்போம். அந்த நாளில் தான் ஏனைய நாட்களை விட சனிக்கிழமையில் அல்லாஹ் அதிகமான மீனை கொடுத்தான். ஏனென்றால் அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி. உடனே அல்லாஹ் சொல்லிய அந்த சொல்லை எல்லாம் மறந்து அல்லாஹ் சொல்லியது எல்லாம் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு மீன் பிடிக்க சென்றார்கள். இது முதல் காரணம். இரண்டாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த சூறாவினுடைய பெயர் சூரத்துல் மாயிதா. இந்த சூறாவினுடைய பெயர் வருவதற்கு காரணமே இந்த சம்பவங்கள் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்க, ஈமான் கொள்ள சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஈமான் கொள்ளுங்கன்னா. அதுக்கு அங்குள்ள அந்த யூத மக்கள், பனி இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, ஈசா, எங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சாங்க, வானத்திலிருந்து சாப்பாடு வந்துச்சு, அதுபோல நாங்க எங்களுக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சு காமிச்சாங்க, கடலை பிளந்தாங்க. நீங்க எங்களுக்கு அதே மாதிரி என்ன செய்யுங்கன்னா, வானத்தில இருந்து உணவு தட்டை இறக்கி வைங்க. அதுக்கு பேர் தான் மாயிதா. மாயிதா என்றால் உணவு தட்டு என்று அர்த்தம். கேட்டாங்க, கால ஈசபன மரியம் அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தன் மினஸ் ஸமா, யா அல்லாஹ் எங்களுக்கு வானத்திலிருந்து உணவு தட்டை தான் கேட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க கேட்க சொல்லிதான் கேட்டாங்க. உடனே வானத்துல இருந்து உணவு தட்டி இறங்குச்சு. இறங்கின உடனே அந்த தட்டை என்ன செஞ்சாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு ஷர்த்து சொன்னாங்க, நீங்க எந்த காலத்திலையும் இதை சேர்த்து வைக்காதீங்க, கஞ்சப்படாதீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் என்ன செஞ்சிருவான், உணவு தட்டை இறக்கி உங்களுக்கான உணவை தந்துருவான். நீங்க என்ன செய்யக்கூடாது, சேகரித்து சேமித்து சேமிப்பு கிடங்குல வைக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையான நேரம் உணவு இறங்கும், அவ்வளவு. உடனே நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது, சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கஞ்சப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இனிமே கிடைக்குமோ கிடைக்காதோ, எல்லாம் நான் தரேங்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நீங்க சேர்த்து வைக்க கூடாது, இது ஒண்ணுதான் ஷரத்து. தங்களது குரூர புத்தி வந்து நீங்க சொல்லி நாங்க என்ன கேட்கறது. அதாவது இவங்க செஞ்சது தப்பு, ரெண்டு தப்பு இருக்குதே. சனிக்கிழமை மீன் பிடிச்சது, அதாவது ஜும்மாவுடைய நாள்ல வியாபாரம் பண்ணது, மீன் பிடிக்க போனது. ரெண்டாவது, இந்த உணவு தட்டை சேமிச்சு வச்சது, ரெண்டுமே பெரிய பாவம் கிடையாது. ரெண்டுமே அதை விட பெரிய பெரிய பாவம்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு முழு நாள் முழுக்க ஜும்மாவுடைய நாள், மீன் பிடிக்க போகக்கூடாது, வியாபாரமும் செய்யக்கூடாது, செல்லரும் கிடையாது, பையரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, சேல்ஸும் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல வாங்கவும் கூடாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஜும்மாவுடைய நாள்ல நமக்கு 1 மணி நேரம் தான். ஆனா அந்த 1 மணி நேரத்துலையும் கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்றோம். அந்த 1 மணி நேரத்திலையும் ஜும்மாவுடைய நேரத்தை அவமதிச்சு வீட்டுல இருக்கிறோம், டிவி பார்க்குறோம். ஜும்மாவுடைய நாள்ல குத்துபா ஏறும் பொழுதுதான் வந்திருக்கிறோம், குத்துபா முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழுகைக்கு கூட வந்திருக்கிறோம். நம்ம எல்லா தப்பும் அதை விட மோசமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நம்மளையே விட்டு வச்சிருக்கிறோம்.
இந்த யூதர்களையே அல்லாஹ் சபிக்கிறான். அவங்களும் மனிதர்கள் தானே யூதர்களும். என்ன காரணம்னா, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இருக்கிறாரு, மன் தரக்க ஸலாத்தன் அம்தன் ஃபக்கத் கஃபர, யார் வேண்டுமென்றே ஒரு தொழுகையை விடுகிறாரோ அவர் காஃபிராகி விட்டார். யார்? இப்ப அதுக்காண்டி நம்ம ஒரு மனிதரை பார்த்து காஃபிர்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் தொழுகைக்கு வராம இருக்கிறாரு. நேற்று மகரீபுக்கு எத்தனையோ கூட்டம் வந்தாங்க நம்ம பள்ளிவாசல், இன்னைக்கு ஃபஜ்ருக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாயிருக்கு, அதுக்காண்டி வராதவங்களெல்லாம் அப்படி டிக்ளேர் பண்ணிட முடியுமா? இல்லைங்க, அவங்க எல்லாரும் அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் அவர் ஒரு பாவம் செஞ்சுட்டாரு, தொழுகைக்கு வராம தூங்கி இருக்கிறார். பாவி, பாவம் செய்தவர்னு சொல்லலாம், அதுவும் நம்ம சொல்லக்கூடாது, அல்லாஹ் தான் நிர்ணயிக்கணும். ஆனால் காஃபிர் என்று அல்லாஹ் தஆலா இந்த சாதாரண பாவங்களை செய்தவங்களை ஏன் அல்லாஹ் தஆலா இந்த காஃபிர்னு சொல்றான் இந்த யூதர்களை பார்த்து? என்னன்னா, தான் செய்த பாவத்துல ஒரு திமிர் இருக்கு. அதாவது சூரத்துல் பக்கரா இருக்குல்ல, சூரத்துல் பக்கரா பசுமாடு, அந்த மாட்டினுடைய பெயர் காரணம் ஏன் வந்துச்சுன்னா, ஒருத்தர் கொலை செய்யப்பட்டுட்டார். நம்ம அந்த வரலாறு சூரத்துல் பக்கரால பார்த்திருப்போம். எந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் குரூர புத்தி, ஒரு திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறவங்க, நபிமார்களை டார்ச்சர் பண்றவங்க, நபிமார்களை கொலை செய்யறவங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் வீட்டு பாடம் எழுதிட்டு வர சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒண்ணு தெரிஞ்சதை எழுதணும், இல்லைன்னா தெரியலைன்னா நாளைக்கு வந்து அடி வாங்கணும், ஒரு அடியில முடிஞ்சிடும். வீட்டுல வந்து 3-4 பக்கத்துக்கு நீ சொல்லி நான் எழுதவா, நீ சொல்லி நான் எழுதவா அப்படின்னு எழுதிட்டு போய் டீச்சர்கிட்ட போய் கொடுத்தா, சார்ட்ட போய் கொடுத்தா என்ன வெறியாவார்? ஒண்ணு நீ வீட்டு பாடத்தை எழுதிட்டு வரணும், இல்லைன்னா எழுதிட்டு வர முடியல தெரியலன்னு சொல்லிட்டு வந்து ஒரு அடி வாங்கிட்டு போய் உட்கார்ந்துடலாம். நீ சொல்லி நான் எழுதவா, அல்லாஹ்வாகிய நீ சொல்லி நான் கேட்கவா, நாங்க கேட்கவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க சொல்லி நாங்க கேட்கவான்னா இது எவ்வளவு அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். அல்லாஹ்வின் புறத்துல இருந்து ஒரே சமுதாயத்துக்கு 2-3 நபிமார்கள் இறக்கப்பட்டது இவர்களுடைய சமுதாயத்துக்கு தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு வழக்கு ஒண்ணு வருது. என்ன வழக்குனா, ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டுட்டார் அந்த இனத்துல, பனு இஸ்ரவேலர்கள். உன்னை மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்து கேட்டாங்க, மூசா, இந்த கொலை செய்யப்பட்ட நபரை கொலை செய்தது யாருன்னு எங்களுக்கு தெரியணும், நீங்க எங்களுக்கு காட்டி கொடுங்கன்னா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, எங்களுக்கு கண்டுபிடிச்சு தரணும், கண்டுபிடிச்சு தரலன்னா நாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடுவோம். எப்ப பார்த்தாலும் பிளாக்மெயில் பண்றான். ஒண்ணு இஸ்லாத்துக்கு வந்துட்டா நபியை ஏத்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய போதனைகளை ஏத்துக்கிட்டு தொழுகணும், அமல் செய்யணும், மற்ற காரியங்களில் ஈடுபடணும். எப்ப பார்த்தாலும் பிளாக்மெயில் பண்றான். சாப்பாடு இறக்கிட்டாங்க, இல்லைன்னா நாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடுவோம். நடுவு கடலை பொழந்து வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்த கூட ஈமான் அதிகரிக்கணும்ல. எங்களுக்கு ஜன்னல் வச்சுட்டாங்க, 12 கூட்டம் யூத 12 கூட்டம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஜன்னல் வச்சுட்டாங்க. எப்படி பொழந்து நிக்க, பல கிலோமீட்டருக்கு கடல் பொழந்து நிக்குது, எங்களுக்கு ஜன்னல் வச்சுட்டாங்க. இந்த கரையை யார் கடக்கிறதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம், நாங்க வரலாற்றுல பதியணுங்க. இப்படி கிண்டல் அடிக்கிறது, அல்லாஹ்வுடைய விஷயத்தை கேள்வி. அப்ப இந்த விஷயத்துல என்னன்னா, யாருன்னு கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் காலதுனா ரப்பக்கை பையிலனா மாஹி, யாருன்னு எங்களுக்கு தெரியல, யாருன்னு கண்டுபிடிச்சு தா ரப்ப அப்படின்னு கேட்டாங்க. உடனே அல்லாஹ் தாரா நீங்க ஒரு மாட்டை அறுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னான். உடனே மாட்டை அறுக்க வேண்டியதானே. அடுத்து என்ன கேட்டாங்கன்னா, இப்பதான் அல்லாஹ்ட்ட பேசிட்டு வந்திருக்கிறாங்க. உடனே காலுதூனா ரப்பக்கை பையிலனா மா லவுனுஹா, அந்த மாட்டினுடைய கலர் என்ன, கலரை கேட்டு சொல்லுங்க. ஒரு நபி வந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டு நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட துவா கேட்டு, திரும்ப கலர் என்னன்னு கேட்டு சொல்லுங்க மூசா அப்படின்னா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கலரை கேட்டுட்டு வந்தாங்க. சரி, கலரை கேட்டுட்டு வந்தா அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு, மூசா அது கிழட்டு மாடா இல்ல இலை மாடான்னு கேட்டு சொல்லுங்க. காலு தூரனா ரப்பக்கை பையிலனா கால இன்னமும் எப்போது அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்து இப்படியே கேட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இப்படி கேள்வியா கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், இதுல எல்லாத்தையும் பங்கு வச்சு இதை துண்டாக்கி இதுல ஒரு துண்டை தூக்கி அந்த இறந்தவர் மேல அடிங்க, அவர் எந்திரிச்சு சொல்லுவாரு. இந்த வரலாறு அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு இவ்வளவு நாளும் செஞ்சு கொடுத்தாலும் இவங்க வழிதவறி தான் போக போறாங்க. ஏன் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை உடனே செஞ்சுட்டு போகலாம், அது தேவையில்லாத கேள்விகள் கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை வாங்க போனாங்கல்ல, 40 நாள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வழிகிட்டு போயிட்டாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா,
பலஸ்தீனத்துக்குள்ள நுழையும் பொழுது ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாங்க, வக்கூலு ஹித்தத்துன் நஃபிரு லக்கும். அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. ஹித்தத்துனா இஸ்திஃபார்னு அர்த்தம் அவங்களுடைய மொழியில. ஹித்தத்துன்னா இதை மன்னிச்சிரு. ஹித்தத்துன் வரும்போது, ஊருக்குள்ள வரும்போது ஹித்தத்துன் ஹித்தத்துன்னு சொல்லிட்டு வாங்க. எப்படி காபத்துல்லாஹ்க்குள்ள போகும்போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக்னு தல்பியா சொல்லிட்டு போறோமோ, அதே மாதிரி அந்த ஊருக்குள்ள வரும்போது ஹித்தத்துன் 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 சொல்லிட்டு வாங்க. யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு வாங்கன்னா, ஊருக்குள்ள வரும்போது எல்லாம் கோரஸா சேர்ந்துக்கிட்டு இப்போ இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த தலைவர்கள்ட்ட தங்களது ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு இப்பொழுது உள்ள இளைஞர்கள் எங்க பார்த்தாலும் கத்திக்கிட்டு மரத்துக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி உள்ள போகும்போது, பலஸ்தீனத்துக்குள்ள போகும்போது ஹித்தத்துன்னு சொல்ல சொன்னா என்னன்னா கோதுமை. அல்லாஹ் தஆலாட்ட ஹித்தத்துன் மன்னிச்சிருப்பேன்னு சொல்ல சொன்னா கோரஸ் பாடுறாங்க. அல்லாஹ்க்கு வரியாது. ஏன் அல்லாஹ் தஆலா சபிக்கிறார்? இவர்கள் செஞ்ச பாவம் நம்மளை போன்ற பாவங்கள் தான். ஏன் அல்லாஹ் தஆலா இவர்களை காஃபிர் என்று சொல்றான்னா, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மறுத்த அல்லாஹ்வையும் ரசூலையும் கிண்டல் அடிச்சது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரிதான். பலஸ்தீனத்துக்குள்ள போனோன்னா அங்க ஆது சமூகத்தினுடைய கூட்டம் இருந்தாங்க. அவங்கதான் அந்த ஊரை கைப்பற்றி அவங்கதான் பைத்துல் முகத்தஸ கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. வாங்க போர் செய்வோம். போய் பார்த்துட்டு வந்தா எல்லாம் 40 அடி 60 அடி இருக்கிறாங்க. வடாவா இருக்கிறாங்க. விரல்லே குடஞ்சி மலையை குடஞ்சி வீடு கட்டுவாங்க. இன்னமும் நீங்க போனீங்கன்னா அங்க எகிப்து போன்ற நாடுகள்ல இந்த புராதன சின்னங்கள் உண்டு. அப்படியே விரல்கள்லயே குடஞ்சி வீடு கட்டுறோம். அவங்கள பார்த்தோன்னு இவங்களுக்கு அல்லு விட்டுருச்சு. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க போனா நான் வெற்றியை தந்துடுவேங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கூப்பிட்டாங்க, வாங்க போர் செய்வோம். அல்லாஹ் நமக்காண்டி கட்டளையிட்டு இருக்கிறான். என்ன சொன்னாங்க? ஒண்ணு நாங்க வரமாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் தஆலா ஏன் கோவப்படுறோம்னா, நாங்க வரமாட்டோம், எங்களால முடியாது அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா நாங்க ரொம்ப பலகீனமா இருக்கோம் தங்களுடைய இயலாமையை முன்னாடி வச்சிருக்கலாம். என்ன சொன்னாங்க? இதுஹபா அன்தவ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். நீங்களும் உங்க அல்லாஹ்வும் போய் சண்டை போடுங்க, நாங்க பேசாம இங்க இருக்கிறோம். ஒண்ணு நீ சண்டை போடவா, இல்லைன்னா முடியலன்னு சொல்லு. நீனும் உங்க அல்லாஹ்வும் போய் சண்டை போடுங்க, நாங்க எதுக்கு வரணும், உயிரை கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு அதிகமான கோபங்கள் வந்து அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா இவர்களை சபிக்கிறான். இவர்கள் செய்த அழிச்சாட்டியம், இவர்கள் எல்லை மீறிய விஷயங்கள் தான் இதற்கு காரணம். கானூலா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு லபீஸ மா கானூ யஃஅலூன். இவர்களது தீமையிலிருந்து தடுப்பதற்கு யாருமே இல்லையா? லபீஸ மா கானூ யஃஅலூன். இவர்கள் செய்த காரியம் மிக கெட்டது. தரா கஸீரம் மின்ஹும் யதவல்லவுன அல்லதீன கஃபரூ. நபியே, நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த மக்கள், அதாவது உங்களோடு இருக்கக்கூடிய இந்த முனாஃபிக்கீன்கள் இஸ்லாம் அல்லாத காஃபிர்களோடு நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள். லபிஸ மா கத்தமத் லஹும் அன்ஃபுஸுஹும் அன் ஸகித்தல்லாஹு அலைஹிம். இதன் காரணத்தினால் அவர்கள் நஃப்ஸ் எதை முன்னிறுத்தியதோ அதன் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களின் மீது கோபம் கொள்கிறான். வஃபில் அஸாபி ஹும் காலிதூன். அவர்களுக்கு நிரந்தரமான அஸாபு உண்டு. வலவ் கானூ யுமினூன பில்லாஹி வன் நபிய்யி. அவர்கள் அல்லாஹுவையும் இன்னும் நபியையும் வமா உன்சில இலைஹி, அந்த நபியின் மீது இறக்கி அருளப்பட்ட அந்த வேதத்தையும் நம்பியிருந்தால் மத்தஹதூஹும் அவுலியா, அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை தங்களது நெருங்கிய நண்பர்களாக ஆக்கியிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அல்லாஹ்வையும் ரசூலையும் இன்னும் குர்ஆனையும் தெளிவுபட ஒருவர் நம்பினால் அவர் இஸ்லாம் அல்லாத யாவரையும் தனது ரகசியத்தை பரிமாறக்கூடிய நண்பர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். காஃபிர்களையோ யகூதிகளையோ நஸ்ரானிகளையோ தங்களது உற்ற நண்பர்களாக ஆக்கிய இந்த மூணுலயே அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். அல்லாஹ்வை ஒருத்தர் நம்பினார்னா, அதாவது குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், ஒரே கல்வில ரெண்டு இருக்க முடியாது. ஒண்ணு உலக ஆசை இருக்கணும், இல்லைன்னா மறுமை இருக்கணும். ஒண்ணு அல்லாஹ் ரசூல் இருக்கணும், இல்ல துன்யா இருக்கணும். ஒண்ணு இங்க உள்ள நேசம் இருக்கணும், இல்ல அங்க உள்ள நேசம் இருக்கணும். ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து ஒரே கல்வில இருக்காது. அதான் அல்லாஹ் சொல்றான், நான் எங்களை நீங்கள் நம்பி இருந்தால், அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் நம்பி இருந்தால், நீங்கள் அல்லாஹ் அல்லாத மாற்றார்களை உற்ற நண்பர்களாக அவர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள். வலகின்ன கஸீரம் மின்ஹும் ஃபாஸிகூன். என்றாலும் அதிலிருந்து அதிகமான பேர் ஃபாஸிகூன், பாவிகளாகவே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளிலிருந்து